நிறைய ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்க வர எல்லாருமே ஆர்வமாக இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பேருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்னென்னு தெரியல. ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் தான் நிறைய பேர் உள்ளே வராங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்தோ 3 மந்த்ஸோ உங்களோட ஷாப்பை ரன் பண்ணுறதுக்கான ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, மேன் பவரோட சேலரி, மார்க்கெட்டிங் காஸ்ட், மிஸ்லனியஸ் காஸ்ட், இந்த காஸ்ட்லாம் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரலனாலுமே நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த் மேனேஜ் பண்ணணும். அதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறது நம்ம நிறையா பார்க்க முடியுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிட்டென்ஷன். ஒரு கஸ்டமர் வாக்கின் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமரை எப்படி வந்து ரீட்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து மோர் தென் அவங்க பே பண்ணுறதோட வேல்யூ, ஹாப்பினஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், எஸ்பெஷலி யாமுகுதீனில் நான் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க ஒரு கடல மிட்டாய் பாக்கெட் கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. எப்போ போனாலுமே ஒருத்தர் நின்றுட்டு ஒரு கடல மிட்டாய் பாக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேமிலியில் ஒரு ஹாப்பினஸ், உடனே இம்மீடியட் ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. கண்டிப்பாக இந்த மாதிரி எதையாவது வச்சு தான் நம்ம கஸ்டமரை ரிட்டென்ஷன் பண்ண வேண்டிய இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் கேபிட்டலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 6 மந்த் தான் ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப க்ரூஷியலான டைமாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, உங்கள் லோக்கல் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கிற பீப்புளை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட் பற்றியோ, உங்கள் சர்வீஸ் பற்றியோ, உங்கள் மெனு பற்றியோ, உங்களோட ஆஃபர் பற்றியோ, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்டான சேல்ஸ் நடக்கும், கேஷ் ஃப்ளோ நடக்கும். கேஷ் ஃப்ளோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் தவற விட்டுருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் இந்த 3 விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகுது. நான் உங்கள் ஐயப்பன் ராஜேந்திரன். 23 வருஷம் ஃப்ரான்ச்சைசிங் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன். நீங்கள் நிறைய ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். நான் உங்களை 1-on-1 சந்திக்கிறேன். உங்களே ஒரு சிறந்த தொழில் முனைவராக நாங்கள் உருவாக்குறோம்.